الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وقال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وفي رواية وكل ضلالة في النار. وقد قال الله تعالى في كلامه العزيز: واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا. وعن عبد الله بن مسعود رضي الله عنه قال: سألت النبي صلى الله عليه وسلم: أي العمل أحب إلى الله؟ فقال: الصلاة في وقتها. قلت: ثم أي؟ قال: بر الوالدين. قلت: ثم أي؟ قال: الجهاد في سبيل الله. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் இறைவன் ஒருவனை பயந்து அவனுக்கு அடிபணிந்து அவனது கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கும், அவனால் விலக்கப்பட்ட தடைகளை விலகி தூரமாகி அவனது நரகத்தை அஞ்சி வாழ்வதற்கும் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே எங்களை நேசிக்கக்கூடியவர்களில், எங்கள் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களில் உலக மக்கள் அனைவரை விடவும், தங்களுடைய சகோதர சகோதரிகளை விடவும், நண்பர்களை விடவும், பெற்றோர்களை விடவும் கூட அன்பு வைக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால், அதே போன்று இந்த உலகத்திலே எங்களை காண்பதற்கு முன்னால், இந்த உலகத்திலே நாங்கள் காலடி வைப்பதற்கு முன்னால் எங்கள் மீது அன்பு வைக்கக்கூடிய, பாசம் வைக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் அது எங்களுடைய தாயாகத்தான் இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே சிசுவை சுமக்க ஆரம்பிக்கின்றாலோ, ஒரு வாரிசை சுமக்க ஆரம்பிக்கின்றாலோ, அன்றிலிருந்து அந்த வாரிசு சிறந்த முறையிலே இந்த உலகத்துக்கு பிரவேசிக்க வேண்டும், சிறந்த முறையிலே இந்த உலகத்தில் காலடி வைக்க வேண்டும், ஆரோக்கியமான முறையிலே இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது கஷ்டங்களை எல்லாம் சுமக்க ஆரம்பிக்கின்றாள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே குழந்தையை சுமக்க ஆரம்பித்த காலம் முதல் இவ்வளவு காலமாக தான் விரும்பி உண்டு வந்த ஒரு உணவை கூட, அந்த உணவை கூட உண்ணாமல் எந்தெந்த உணவெல்லாம் தான் வெறுப்பாக கருதக்கூடிய, புளிப்பாக கருதக்கூடிய, கசப்பாக கருதக்கூடிய உணவுகளை கூட விரும்பியோ விரும்பாமலோ உண்ணக்கூடியவளாகவும், தான் நடக்கக்கூடிய நேரத்திலே வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களையும் யோசித்து நிதானித்து அந்த எட்டுக்களை வைக்கக்கூடியவர்களாகவும் ஒரு தாய் மாறுகிறாள் என்று சொன்னால், அவள் அப்படி மாறுவதற்கு முக்கிய காரணம் அவள் எங்கள் மீது வைத்துள்ள அன்பும் பாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த உலகத்துக்கு பிறக்க முன்னிருந்து கூட இந்த உலகத்தில் நாங்கள் பிறக்க போகின்றோம் என்று அறிந்த காலம் தொட்டு எங்களுக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய ஒரு படைப்பு இருக்கும் என்று சொன்னால் அது தாயாகத்தான் கொண்டிருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே இன்னொருவர் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, இன்னொருவன் நிம்மதியாக இந்த உலகத்திலே சுகதேகியாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று ஒருவர் மருந்து குடிப்பார் என்று சொன்னால், ஒருவர் மருந்துகளை பாவிப்பார் என்று சொன்னால் அது தாயாகத்தான் இருக்கும். வயிற்றிலே வளரக்கூடிய அந்த குழந்தை சிறந்த சுகதேகியாக பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி
அவள் மருந்து கொடுக்கிறாள் என்று சொன்னால் ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது எந்த அளவு அன்புள்ளவளாக இரக்கமுள்ளவளாக இருப்பாள் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால்தான் இஸ்லாம் பெற்றோர்களுடைய விடயத்திலே தாய் தந்தைமாருடைய விடயத்திலே மிகவும் கவனமாகவும் ஒழுக்கமாகவும் சிறந்த முறையிலும் நடக்கும்படி எங்களுக்கு ஏவிருக்கின்றது. அல் குர்ஆனையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் நாங்கள் பிரட்டி பார்க்கக்கூடிய நேரத்திலே பெற்றோர்களுக்கு இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்தஸ்தையும் மரியாதையும் பார்க்கக்கூடிய நேரத்திலே உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடும் போது வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, நாங்கள் மனிதர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுடன் அவர்களுடைய தாய் தந்தைமார்களுடன் அழகிய முறையிலே சிறந்த முறையிலே நடக்கும்படி உபதேசம் செய்திருக்கின்றோம் என்பதாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் தன்னுடைய அருள்மறையிலே இவ்வாறு குறிப்பிட்டுவிட்டு அதற்குரிய காரணத்தையும் அப்படியே கூறுகின்றான். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா, அந்த தாய் இருக்கின்றாலே, அவனுடைய அன்பு தாய் இருக்கின்றாலே, அந்த தாய் இவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு துன்பத்துக்கு மேல் துன்பப்பட்டு அவளுடைய வயிற்றிலே இவனை சுமந்து அவனை பெற்றெடுக்கின்றாள். அந்த அளவு கஷ்டப்படக்கூடிய அந்த தாய்க்கு நன்றியுள்ளவனாக, அந்த தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக ஒவ்வொரு அடியானும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு வசனத்திலே இறைவன் குறிப்பிடும் போது இறைவன் அவனை மாத்திரம் வணங்குங்கள், என்னை மாத்திரம் வணங்குங்கள், எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க வேண்டாம் என்று ஏகத்துவத்தை நிலைநாட்டும்படி கூறிவிட்டு இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தபடியாக ஒரு வணக்கத்தை குறிப்பிடுகின்றான். அந்த வணக்கம்தான் வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோர்களோடு அன்பாகவும் பாசமாகவும் இரக்கமாகவும் நடந்து கொள்ளும்படி இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அன்பு வைப்பதற்கு, இரக்கம் பாராட்டுவதற்கு, நட்பு கொள்வதற்கு ரொம்ப தகுதியான ஒருவன் இருக்கும் என்று சொன்னால் அது பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதனால்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நான் அன்பு வைப்பதற்கு, நேசம் வைப்பதற்கு ரொம்ப ஏற்றமானவர் யார் என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து கூறுகின்றார், உன்னுடைய தாய் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த நபித்தோழர் இரண்டாவதாக கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, தாய்க்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்திலே இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தாய் தான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். மூன்றாவது இடத்திலே யார் இருக்கின்றார் என்று கேட்ட நேரத்திலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தாய் தான் என்று கூறுகின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு என்ன விளங்குகின்றது? ஒரு மனிதன் நட்பு கொள்வதற்கு மிக உயர இடத்திலே இருப்பது, மிக உயரத்திலே இருப்பது, ரொம்ப ஏற்றத்திலே இருப்பது ஒரு தாய் தான். ஒரு மனிதன் தாயோடு நட்பு வைத்தால்தான், தாயோடு அன்பு வைத்தால்தான், தாயோடு இரக்கமாக பண்பாக பாசமாக இருந்தால்தான் அவனுக்கு இந்த உலகத்திலும் வெற்றி கொள்ள முடியும், மறுமையிலும் வெற்றி கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே எப்படி வேண்டுமானாலும் எந்த இபாதத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உள்ளத்திலே நினைப்பது என்ன? நான் இந்த இபாதத்தின் மூலம், இந்த வணக்கத்தின் மூலம் சூனத்தை அடைய வேண்டும், இந்த வணக்கத்தின் மூலம் எனக்கு அவசரமாக சூனத்தை அடைய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மனிதனும் வணக்கங்களை செய்யக்கூடிய நேரத்திலே ஆசை வைப்பார்கள். அதே அடிப்படையிலே ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு என்னை சூனத்திலே அவசரமாக நுழைவிக்கக்கூடிய, சூனத்திலே மிக வேகமாக நுழைவிக்கக்கூடிய ஒரு வணக்கத்தை காட்டித்தாருங்களேன். சூனத்திலே இந்த அமலை செய்தால் மிக வேகமாக மிக அவசரமாக என்னால் சூனத்திலே நுழைய முடியுமா இருக்கக்கூடிய ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை எனக்கு காட்டித்தாருங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபி தோழர் வந்து கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், அஸ்ஸலாத்து ஃபி மவாகிதிஹா, தொழுகையை நீ அதனுடைய நேரத்திலே தொழுது வந்தால், ஐங்கால தொழுகையை உரிய நேரத்திலே நீ நிறைவேற்றி வருவே என்று சொன்னால் உனக்கு அது சுவனத்துக்கு இலகுவாக நுழைத்துவிடும் என்பதாக கூறுகின்றார்கள். அடுத்து அந்த சஹாபி கேட்கின்றார்கள், இன்னொன்றையும் கூறுங்களே அல்லாஹ்வுடைய தூதரே, வேறு என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள்,
பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்வது, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, இதை நீ ஒழுங்காக செய்து வந்தால், பெற்றோரோடு அன்பாகவும் பாசமாகவும் இருந்து வந்தால் உன்னை அது சூனத்திலே நுழைவிக்கும், மிக அவசரமாக உன்னை சூனத்திலே நுழைவிக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களோடு அன்பாக இருப்பது என்பது, பெற்றோர்களோடு பாசமாக இருப்பது என்பது ஒரு இலேசான ஒரு வணக்கம் அல்ல, அது ஒரு சர்வசாதாரண வணக்கம் அல்ல. எங்களை சூனத்திலே மிக வேகமாக மிக அவசரமாக நுழைவிக்கக்கூடிய, மிக வேகமாக சுவனத்தை அடைய செய்யக்கூடிய ஒரு வணக்கம்தான் பெற்றோர்களுடன் தாய் தந்தைமார்களுடன் அன்பாக இருப்பது, அவர்களை கவனிப்பது, அவர்களுடன் ஒத்தாசையாக இருப்பது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான, அல்லாஹ் விரும்பக்கூடிய எந்த அமல் இருக்கின்றது, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமலை எனக்கு காட்டித்தாருங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் கேட்டேன். அந்த சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் தொழுகையை அதனுடைய நேரத்திலே நிறைவேற்றுவது என்று கூறினார்கள். பின்பு எது என்று கேட்டேன். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பதாக கூறினார்கள். மூன்றாவது எது என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது என்பதாக கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதை விட, ஜிஹாத் செய்வதை விட, போர்க்களத்திலே சென்று காஃபிர்களுடன் யுத்தம் செய்வதை விட ஒரு மனிதன் தான் தாய் தந்தையோடு நல்ல முறையில் இருப்பது, தாய் தந்தைகளை கவனிப்பது, பெற்றோர்களுக்கு உதவி ஒத்தாசை புரிவது மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மிலே சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றோம், அதாவது பெற்றோர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் கொடுத்து வருடத்துக்கு அவர்களுக்கு ஒரு முறை ஆடை வாங்கி கொடுத்தால், அவருடைய மருந்து செலவுகளை நாம் பொருட்படுத்தி விட்டால் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தவர்களாக, பெற்றோர்களை கவனித்தவர்களாக, பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்தவர்களாக மாறிவிடுவோம் என்று நினைக்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் நாங்கள் பிரட்டி பார்க்கக்கூடிய நேரத்திலே எந்த இடத்திலுமே எங்களுக்கு வரவில்லை, பெற்றோர்களுக்கு செலவழித்தால், பெற்றோர்களுக்கு உணவு கொடுத்தால், பெற்றோர்களுக்கு தங்க இடம் கொடுத்தால் உனக்கு இந்த நன்மை, இந்த கூலி இருக்குது என்று வரவில்லை. மாற்றமாக அதுவைகள் அனைத்தும் மனைவிக்குத்தான் உன்னுடைய ஆடை கொடுக்க வேண்டும், உறவிடம் கொடுக்க வேண்டும், தங்கம் இடம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் மனைவியுடைய விடயத்திலே தான் வந்திருக்கின்றது. மாற்றமாக பெற்றோருடைய விடயத்திலே அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும், அவர்களும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களும் பண்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களோடு நல்லுபகாரமாக சிறந்த முறையில் நடப்பது என்பது ஒரு இலேசான இபாதத் அல்ல. ஒரு மனிதன் உண்மையான முறையிலே பெற்றோரோடு அன்பாகவும் பாசமாகவும் இருப்பான்னு சொன்னால் அவன் சிறந்த ஒரு நல்லடியானாக மாறுகின்றான். எந்த அளவு நல்லடியானான்னு சொன்னால் அவன் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய சாலிகான ஒரு அடியானாக மாறுகின்றான். ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், உமரே, நீ அதாவது உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடியானை சந்தித்தால் அந்த அடியானிடத்திலே உனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும்படி ஏவு. ஏனென்று சொன்னால் அந்த உவைஸ் இருக்கின்றாரே, அவர் பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடியவர், தாய்க்கு நல்லுபகாரம் செய்யக்கூடியவர், தாயோடு நல்ல முறையில் இருக்கக்கூடியவர். எனவே அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கின்றான். அவர் கேட்டால் அதற்கு பதிலளிக்கின்றான் அல்லாஹ். எனவே நீ அவரை சந்தித்தால், அந்த உவைஸ் இப்னு ஆமிரை நீ சந்தித்தால் அவரிடத்திலே உனக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடு, பாவ மன்னிப்பு தேடு என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு உயரிய சிறந்த ஒரு வணக்கம்தான் பெற்றோர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்வது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு மாற்றமாக இன்று நாம் சர்வசாதாரணமாக காணக்கூடிய ஒரு விடயம்தான் பெற்றோர்களை நோவினை செய்வது, பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்வது, அவர்களுடன் சண்டையிடுவது, அவர்களை 4 பேருக்கு முன்னால் இழிவுபடுத்துவது, கொச்சைப்படுத்துவது, அவர்களை கணக்கெடுக்காமல் அவர்களை ஒதுக்கி வாழ்வது இன்று சர்வசாதாரணமாக நமது பல வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை நோவினை செய்வதை பற்றி, தாய் தந்தைமார்களை நோவினை செய்வதை பற்றி கடுமையாக எங்களுக்கு எச்சரித்திருக்கின்றார்கள். ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், உங்களுக்கு நான் பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாவம்
பாவங்களுக்கெல்லாம் தலையாக இருக்கக்கூடிய பாவத்தை சொல்லித் தரட்டுமா என்று கேட்கின்றார்கள். அப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறினார்கள், பாவங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாவம் எது என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று 3 தடவை கூறிய நேரத்திலே சஹாபாக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவ்வளவு பெரிய பாவம் என்ன இருக்கின்றது? பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவம் எது? பாவங்களே மிகப்பெரிய பாவம் எது என்று சஹாபாக்கள் திரும்ப நபிகளாரத்தை கேட்டனதே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக கூறுகின்றார்கள், அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வோடு இன்னொருவனை வணங்குவது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை இன்னொருவனுக்கு செலுத்துவது, இதே பாவங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாவம். அதற்கு அடுத்தபடியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உக்கூகுல் வாலிதேன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது, பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்வது, பெற்றோர்களை இழிவுபடுத்துவது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றான். சொன்னால் பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்வது என்பது, பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது இஸ்லாத்திலே இணை வைத்தலுக்கு அடுத்தபடியான, ஷிர்க்குக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று பல வீடுகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான், பெற்றோர்களை ஏதோ சம்பளம் இல்லாத வேலைக்காரர்களை போன்று, தனக்கு வேலை செய்யக்கூடிய ஆயாவாக போன்று, அதே போன்று தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவன் போல பெற்றோர்களை கருதக்கூடியவர்களாகவும், பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாகவும், பெற்றோருக்கு பேசக்கூடிய சுதந்திரம் கூட பறிக்கப்படக்கூடிய நிலைமை நமது பல வீடுகளில் சர்வசாதாரணமாக காண்கின்றோம். மாலை நேரமாகிவிட்டால் 5 மணி 6 மணி ஆகிவிட்டால் பெற்றோர்களை அறையிலே போட்டு அடைத்து அவர்களுக்கு கருத்து சொல்வதற்கோ, பிள்ளைகளுடன் கொஞ்சி விளையாடவோ, பேர பிள்ளைகளுடன் விளையாடுவதற்கோ உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு அவ்வாறே அடைத்து அவர்களை நோவினை செய்யக்கூடிய ஒரு சர்வசாதாரணமாக இன்றைய சமூகத்திலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வயோதிப பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகின்றால், ஒரு வயோதிப பெண்மணி தன்னுடைய மகனின் மூலம் பட்ட அனுபவத்தை, பட்ட வேதனையை ஒரு முறை குறிப்பிடும் போது அந்த வயோதிப பெண்மணி கூறுகின்றால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே என்னுடைய பிள்ளையை, என்னுடைய குழந்தையை, என்னுடைய மகனை நான் 9 மாதங்கள் என்னுடைய வயிற்றிலே சுமந்து வந்தேன். 9 மாதங்கள் சுமந்து அதற்கு பின்னால் என்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கின்றேன். பெற்றெடுத்து 10 நாட்கள் 11 நாட்கள் ஆகக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தையுடைய தந்தை மரணித்து விடுகின்றார். என்னுடைய கணவர் அந்த பிள்ளையுடைய தந்தை மரணித்து விடுகின்றார். அதற்கு பின்னால் அந்த பிள்ளைக்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே அந்த பிள்ளையை கவனித்து வந்தேன். சிறந்த முறையிலே, ஒழுக்கமான முறையிலே அல் குர்ஆனை மனனமிடச் செய்து சிறந்த முறையிலே அவனை வளர்த்து வந்தேன். காலப்போக்கில் அவனுக்கு 25 26 வருடங்கள் ஆனதன் பின்னால் அவனுக்கு நான் சாலிகான, அழகான, சிறந்த ஒரு மனைவியை, குர்ஆனை மனனமிட்ட ஒரு மனைவியை அவனுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்தேன் என்பதாக அந்த தாய் கூறுகின்றார். திருமணம் முடித்து கொடுத்து சிறந்த முறையிலே, அழகான முறையிலே எனது பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து தினந்தோறும் நாம் சந்தோஷப்படக்கூடியவனாக, குதூகலப்படக்கூடியவனாக இருந்தேன். காலப்போக்கிலே அவர்களுக்கு 2 பிள்ளைகள் கிடைத்தன. 2 பிள்ளைகள் கிடைத்து அவர்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். திருமணம் முடித்து 5 6வது வருடங்கள் ஆகக்கூடிய நேரத்திலே என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் இடையிலே குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனை முத்தி அவர்களுக்கு இடையிலே அது விவாகரத்தாக சென்று இறுதியிலே தலாக்கிலே, விவாகரத்திலே முடிந்து விட்டது. இதற்கு பின்னால் என்னுடைய 2 பேர பிள்ளைகளையும் நானே வளர்த்து வந்தேன். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எனது மகன் என்ன செய்தான்? அவன் இன்னொரு திருமணம் முடித்தான். சந்தோஷம்தான், அவன் திருமணம் முடித்தான். சிறந்த முறையிலே அழகாக வாழ்வார் என்று சொன்னால் எனக்கு சந்தோஷம்தான். சிறந்த, படித்த, அழகான, பெரிய உயரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை திருமணம் முடித்து வீட்டிலேயே ஒன்றாக வாழ்ந்தார்கள். அந்த வந்திருக்கக்கூடிய மருமகள் படித்த ஒரு மருமகளாக இருந்ததனால், சிறந்த உயரிய குடும்பத்திலே வாழ்ந்த மருமகளாக இருந்ததனால் அந்த பெண்மணிக்குரிய அந்த மருமகளுக்கு நானே தான் பணிவிடை செய்தேன். எந்த அளவு பணிவிடை செய்தேன் தெரியுமா? அந்த மருமகளுடைய ஆடைகளை கழுவக்கூடியவனாகவும் அந்த மருமகளுக்கு சமைத்து போடக்கூடியவனாகவும் நானே இருந்தேன். ஒரு தாயை போன்ற அந்த மருமகளையும் கவனித்து வந்தேன். காலம் உருண்டோடின. காலப்போக்கிலே அந்த மருமகள் என்னிடத்திலே கூறினாள், மாமியே, நீங்கள் சமைத்து தரக்கூடிய உணவு எனக்கு பிடிப்பில்லை. நீங்கள் ஆடையை கழுவுகிறீர்கள், ஆனால் ஆடைகளிடம் அழுக்கு இருக்கின்றது. நான் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி எடுக்கப் போகின்றேன் என்று கூறி தனது மகனிட அந்த பெண்ணுடைய அந்த கணவரிடத்திலே கூறி வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி அழைக்கின்றார்கள். வீட்டு வேலைக்காரிடத்தை கூறி என்ன செய்கின்றார்கள்? சமைக்கின்றார்கள், ஆடையை கழுவுகின்றார்கள். காலம் உருண்டோடின. காலப்போக்கில் என்ன செய்கின்றார்கள்? வீட்டு வேலைக்காரிக்காக வேண்டி வீட்டிற்கு வெளியே கட்டப்பட்டிருந்த ஒரு அறையினிலே தாயை போட்டு இருக்கின்றார்கள், மாமியை போட்டு இருக்கின்றார்கள். நீங்கள் இனிமேல் வீட்டுள்ளே வரக்கூடாது, நீங்கள் அந்த அறையிலே இருங்கள், உங்களால் எங்களுக்கு கடும் தொல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக கூறி மாமியை வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த அறையில் இருக்கின்றார்கள். இவை
செய்திகள் எல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய மகன் மனைவிக்கு கட்டுப்பட்டவனாக, மனைவிக்கு பயந்தவனாக, மனைவி மீது வைத்துள்ள அன்பின் காரணமாக தாயை மறந்து வாழ ஆரம்பிக்கின்றான். காலம் உருண்டோடின. ஒரு நாள் கடும் குளிரான இரவு, நள்ளிரவிலே கடும் குளிராக இருந்து கொண்டிருக்கின்றது. இரவு 1 மணியை அண்மித்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலே என்னுடைய அறையினுடைய கதவு தட்டப்படுகின்றது. நானும் போர்த்தி கொண்டு, போர்வையால் போர்த்தி கொண்டு, குளிரை தாங்க முடியாமல் கதவை திறந்து பார்த்தால் என்னுடைய மருமகளும் மகனும் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய மருமகளுடைய கரத்திலே ஒரு பை இருக்கிறது, ஒரு பேக் இருக்கிறது. அந்த பேக்கிலே ஆடை இருக்கின்றது, என்னுடைய ஆடைகள். இதை வைத்து அந்த மருமகள் என்னிடத்திலே நீட்டி கூறுகின்றால், இன்றோடு இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே சென்று விட வேண்டும், இன்றோடு இந்த வீட்டிலிருந்து நீங்கள் வெளியே சென்று விட வேண்டும், இந்த நள்ளிரவிலே வீட்டை விட்டு இப்பொழுதே காலி பண்ணி விட்டு செல்லுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த வயோதிப பெண்மணி கூறுகின்றால், நான் என்னுடைய மகனுடைய முகத்தை பார்க்கின்றேன், மகன் என்னை கண்டும் காணாதவனாக அவ்வாறே பணியை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பெண்மணி என்னுடைய மருமகள் என்னுடைய மகனுடைய மனைவி என்ன செய்கின்றால், சத்தமிடுகின்றால், வீட்டை விட்டு வெளியேறு, இல்லாவிட்டால் நான் உன்னை தூக்கி வீசுவேன் என்பதாக. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன செய்கின்றால், சரி எனக்கு ஒரு அவகாசம் தாருங்கள், நான் நாளை காலையிலே வெளியாகின்றேன், இப்பொழுது கடும் குளிராக இருக்கின்றது என்று கூறினாள். ஆனாலும் அந்த மருமகளோ கேட்கவில்லை. தன்னுடைய மாமியாரிய கரத்தை பிடித்து அவ்வாறு இழுத்து கொண்டு போய் தூக்கி வெளியே வீசுகின்றால். பாதையிலே விழுந்தவளாக அந்த தாய் என்ன செய்கின்றால், அவ்வாறு விழுந்து அழுதவளாக அவள் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்கு சென்று கதவை தட்டி, இன்று இரவு இந்த வீட்டிலே தங்க அனுமதி தருவீர்களா என்று கேட்ட நேரத்திலே அந்த வீட்டிலே அனுமதி கொடுத்து தங்குகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தனையும் பார்த்து கொண்டிருந்த அந்த மகன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மனைவிக்கு முழுமையாக கட்டுப்பட்டிருக்கின்றார். தாயோ அழுதுவலாக பக்கத்து வீட்டுக்கே சென்று அங்கே இருக்கின்றால். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பக்கத்து வீட்டிலே ஒரு நாள் இருக்கின்றார்கள், 2 நாட்கள் இருக்கின்றார்கள். காலப்போக்கிலே அந்த பக்கத்து வீட்டிலே இருந்தவர்களும் ஏதோ வீட்டிலிருந்து வந்தவள் என்று பார்க்காமல் ஏதோ வீட்டிலிருந்து தங்குமிடம் இல்லாமல் வந்தவள் என்பதாக கூறி அந்த பெண்மணிக்காக வேண்டி கூலிக்கு ஒரு வீட்டை எடுத்து அந்த வீட்டிலே எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்து எல்லா விதமான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அந்த வீட்டிலே வாழ வைக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அப்படி சில வருடங்கள் 4-5 வருடங்கள் அந்த பெண்மணி அந்த வீட்டிலே தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டார்கள் அந்த பெண்மணியை சிறந்த முறையிலே கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் இவ்வளவு காலமும் ஒரு நாளும் கூட மகன் அந்த பெண்மணியை தாயை வந்து பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் இந்த தாய்க்கு கடுமையாக சுயயினம் ஏற்படுகின்றது. கடுமையாக நோய்வாய்ப்பட்டு சில நாட்கள் 15-20 நாட்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகின்றார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காலமெல்லாம் அந்த பெண்மணியை சந்திக்க வரக்கூடிய அனைவருமே கேட்பார்கள், என்னுடைய மகன் நல்லா இருக்கிறானா, என்னுடைய மகன் சந்தோஷமாக இருக்கிறானா, அவன் தெரியாமல் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டான், அவன் தெரியாமல் என்னை ஒரு பாவம் செய்து விட்டான், நான் அவற்றை மன்னித்து விட்டேன், அவன் வருவானா, அவன் என்னை சந்திக்க வருவானா என்று தேம்பி தேம்பி அழுதவராக தினந்தோறும் அந்த வைத்தியசாலையில் இருந்தவராக இருக்கின்றார். அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, ஒரு தாய்க்கு மகன் செய்யக்கூடிய கொடுமை அல்ல இது, வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மருமகள் செய்யக்கூடிய கொடுமை. இதை கன்று மகன் வாய்மூடி இருக்கின்றான். இதே போன்றுதான் அன்பின் இஸ்லாமிய சோதர்களே, இன்று எங்களுடைய பல வீடுகளில் நடக்கக்கூடியதான். வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் சிறந்த மோசமானவளாக இருந்தால், படிக்காதவளாக, மார்க்க அறிவே இல்லாதவராக இருந்தால், இஸ்லாத்தை பற்றி தெரியாதவளாக இருந்தால், அல்லது வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் மார்க்க அறிவில்லாத, மார்க்கத்தை பற்றி தெரியாத, தொழாதவனாக இருந்தால், இதே போன்ற கெதிதான் எங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இன்று நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடியதான் பெற்றோர்களுடைய விடயத்திலே கவனக்குறைவாக, அவர்களை மதிக்காதவர்களாக, அவர்களோடு அன்பில்லாதவராக இருக்கின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எங்களிலேயும் கொள்கை பேசக்கூடிய பல சகோதரர் இருக்கிறார்கள். கொள்கைக்காக வேண்டி எங்களுடைய தாய் மௌலூதுகளை ஓதக்கூடியவள், எங்களுடைய தாய் கத்தம் ஃபாத்திஹா போன்ற பிதத்துக்களை செய்யக்கூடியவள், எங்களுடைய தாய் ஔலியாக்களிடம் போய் பிரார்த்தனை செய்யக்கூடிய என்று கூறிக்கொண்டு, அதனால் என்னுடைய தாயோடு நான் கதைப்பதில்லை, அதனால் என்னுடைய தாயுடைய வீட்டுக்கு நான் செல்வதில்லை, அதனால் என்னுடைய மனசு என்னுடைய தாயை பார்ப்பதற்கு கூட விரும்புவதில்லை என்று கூறி பெற்றோர்களை ஒதுக்கி வாழ்கின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது இஸ்லாம் காட்டி தந்த வழி அல்ல. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். அவர்கள் சஹாபாக்களே அதிகமானவருடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள், முஷ்ரிக்களாக சுத்தமான இணைவைப்பிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையிலே, அழகிய முறையிலே, சிறந்த முறையிலே அவர்களை மதித்து வாழக்கூடியவர்களாக
இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் இணை வைக்கக்கூடியவளாக இருக்கின்றார். தினந்தோறும் அவள் உங்களை திட்டக்கூடியவளாகவும் உங்களை ஏசக்கூடியவளாகவும் இருக்கின்றார். நாள்தோறும் அவள் உங்களை திட்டுவதை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இந்த நேரத்திலே என்னுடைய தாய்க்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பிரார்த்தனை செய்யும்படி ஏவுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய் இணை வைக்கக்கூடியவள், நபிகளாரையே திட்டக்கூடியவர்கள் சொன்னால் எந்த அளவு கொடூரமானவளாக இருந்திருப்பாள். அந்த அளவு மோசமானவளாக இருந்தும் நபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயை ஏசவோ திட்டவோ வீட்டை விட்டு வெளியாக்கவோ அல்லது வீட்டுக்கு செல்லாமல் ஒதுங்கி இருக்கவோ இல்லை. தாய்க்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, தாய்க்காக தாய் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவராக தான் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் பெற்றோர்கள் விடயத்திலே சஹாபாக்கள் எந்த அளவு கரிசனையாக இருந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் அவர்கள் பெற்றோர்கள் தாய் தந்தைகள் தானே. ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே ஒரு நண்பனை மார்க்கத்திற்காக எவ்வளவு காலமும் வெறுத்து வாழலாம், கொள்கைக்காக எவ்வளவு காலம் ஒதுக்கி வாழலாம். பொதுவான உலக விடயமாக இருந்தன்னு சொன்னால் 3 நாட்கள் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை வெறுத்து வாழ்வதற்கு இஸ்லாம் அவகாசம் கொடுத்திருக்கின்றது. ஆனாலும் பெற்றோர்களுடைய விடயத்திலே இஸ்லாம் ஒரு காலமும் அப்படியான அவகாசம் கொடுக்கவில்லை. ஒரு வினாடி கூட ஒரு மனிதனுக்கு பெற்றோரை ஒதுக்கி வாழ முடியாது, ஒரு வினாடி கூட பெற்றோர்களை கோபித்து வாழ முடியாது என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு கூறக்கூடிய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களுடைய விடயத்திலே சிறந்த முறையில் அழகிய முறையில் பண்பாக நடந்து நாளை மறுமையிலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியான சுவர்க்கத்தை பெற்றோர்களை கவனிக்கக்கூடியவர்களுக்கு, பெற்றோர்கள் நல்ல முறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறானோ அவைகளை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நாங்கள் பெற்றோர்களை இந்த உலகத்திலே உயிருடன் பெற்றிருப்போம், அல்லது எங்கள் சிலருடைய பெற்றோர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருப்பார்கள். ஆனாலும் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே பெற்றோருடைய விடயத்திலே அவனுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை அவன் செய்து வருவதன் மூலம் பெற்றோரோடு நல்லபடியில் நடந்தவனாக, பெற்றோர்களுடன் சிறந்த முறையில் நடந்தவனாக மாறிவிடுகின்றான். அப்படியான கடமைகளே மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது, அவர்களை மதித்து வாழ்வது, பெற்றோர்களை எங்களுடைய எல்லா விடயங்களிலுமே முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய கருத்துக்களையும் பெற்று அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அவர்களை எங்களுடைய எல்லா விடயத்திலையுமே முன்னிற்க வைக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். அதனால் தான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா கூட தன்னுடைய அருள்மறையிலே இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்கு அடுத்தபடியாக, இறைவனை ஏகத்துவப்படுத்த வேண்டும் என்பதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கூறுகின்றான். அடுத்ததாக பெற்றோர்களுடைய விடயத்திலே நாங்கள் பேண வேண்டிய அடுத்த முக்கியமான ஒழுக்கங்களில் ஒன்றுதான், அடுத்த முக்கியமான கடமைகளில் ஒன்றுதான் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. பெற்றோர்கள் சொல்லக்கூடியவைகளை, பெற்றோர்கள் எங்களுக்கு ஏவக்கூடியவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது இருக்கின்றது. இது இஸ்லாம் எங்களிடத்திலிருந்து கட்டாயப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த பெற்றோர்கள் எங்களுக்கு பாவத்தை ஏவுவார்கள் என்று சொன்னால், பெற்றோர்கள் எங்களுக்கு இணை வைப்பு ஏவுவார்கள் என்று சொன்னால், பெற்றோர்கள் மார்க்கத்திலே இல்லாத விடயத்தை செய்யும்படி எங்களுக்கு ஏவுவார்கள் என்று சொன்னால் அந்த விடயத்திலே அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. ஏனைய விடயங்களிலே அவர்களுக்கு கட்டுப்படுவது எங்கள் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் பெற்றோர்களுடைய விடயத்திலே நாங்கள் பேண வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு கடமைதான் அவர்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்வது, அவர்களுக்காக அதிகமாக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வது மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று. இறைவன் அல் குர்ஆனிலே பல துவாக்களை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றான். பெற்றோர்களுடைய விடயத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டியது, பெற்றோர்களுக்கு எப்படியான துவாக்களை நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு துவாவிலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா
அல் குர்ஆனிலே அல்லாஹ் காட்டி தந்திருக்கக்கூடிய துவா, இறைவா என்னுடைய பெற்றோர்களுக்கு அவர்கள் என்னை சிறு வயதிலே எவ்வாறு இரக்கம் காட்டினார்களோ, எவ்வாறு அன்பாக வளர்த்தார்களோ, அதே போன்று நீயும் அவர்களுடன் இரக்கமாக அன்பாக இருப்பாயாக என்பதாக பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்வது ஒவ்வொரு முஃமினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்ததன் பின்னால் அவனுக்கு பிரயோசனம் தரக்கூடிய 3 விடயங்களை நபிகளார் கூறினார்களே, அதில் ஒரு விடயம் என்ன கூறினார்கள்? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய, பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளை என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. எனவே பெற்றோர்களுக்காக அவர்கள் மரணித்திருந்தாலும் அவர்களுக்கு எங்களால் செய்ய முடியுமான மிக முக்கியமான கடமைகளிலே உண்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களுடைய விதத்திலே சிறந்த முறையிலே நடந்து பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும், பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாகவும், பெற்றோரை கண்காணிக்கக்கூடியவர்களாகவும், அவர்களோடு அன்போடு பாசமாக இருக்கக்கூடியவர்களாக மாறி நாளை மறுமையிலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் இருக்கக்கூடிய அந்த சூனத்தை அடைவதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.